ஏன்னா அந்த முடக்கம் சொன்னீங்க, அப்ப இந்த யோகா, அதாவது யோகபதின்னு சொன்னீங்க, அப்புறம் வந்து கரணம் சொன்னீங்க, இந்த மூணும் வந்து சொன்னீங்க. அது வந்து கெட்டவங்களாவே பார்த்துட்டோம். ஆமா இல்லையா? ஆனா உண்மையிலே கௌரவம் கரணத்துக்கு சனி பகவான் தான் 32 வருஷம் போராடிட்டு குரு வந்து போயிட்டு இருக்காரு. குரு நாளத்துல மூணாம் சொத்து வந்திருப்பாரு. போறாம் இடத்துல இருந்து அந்த கட்டத்தை இவங்களுடைய இதுலயும் போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அந்த பிரபஞ்சத்துல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த புண்ணிய ஸ்தலத்துல போய் நாம யோகாதிபதிக்கும் கர்ணாதிபதியும் துணை. இந்த 2 கிரகங்களும் நமக்கு ஆக்டிங்கில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில். திதி யோக கரண பேராசிரியர் என்னுடைய குருநாதர் தனியாசலம் ஐயாவை வணங்கி. வணக்கங்க ஐயா. வணக்கம். போன வீடியோல நம்ம வந்து முடக்கத்தை பத்தியும் நாம யோகத்தை பத்தியும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம வந்து கர்ணத்தையும் பத்தி சொல்லிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் நம்ம நேர்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அது இன்னும் கொஞ்சம் 2 வரிகள் சொல்லுங்களேன். நீங்க 2 வரிகள் முடிக்க மாட்டீங்க, பெருசா போவீங்க தெரியும். இல்ல, கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, நம்ம மட்டும் தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு கொண்டே சேர்த்துனா மக்களுக்கு கண்டிப்பா 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 ரைட். ஓகே. இப்ப தம்பி கேட்ட மாதிரிங்க நாம யோகத்தையும் முடக்கத்தையும் பத்தி போன 2 எபிசோடுகளை பார்த்தோம். இப்ப வந்து கரணம் அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம். கரணம் தப்பினால் மரணம். ரைட். கரணம் தான் நமது வாழ்க்கையில் முக்கியமான பகுதி. அந்த கரணம் தான் நமது வாழ்க்கையில மாற்றத்தை பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? 11 கரணங்கள் இருக்குது சாமி. 11 கரணங்கள் இருக்குது. பவம் கர்ணம், பாலவம் கர்ணம், கௌரவம் கர்ணம். ஓகேங்களா? சதுஷ்பாதம், கிம்ஸ்துக்களம், சகுனி கர்ணம், கிம்ஸ்துக்கணம், இப்படி 11 வகையான கர்ணங்கள் இருக்குது. ஓகேங்களா? இந்த கர்ணங்களுக்கும் உங்களுக்கு அதிபதிகள் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம நாமயோகத்துல யோகாதிபதியை பத்தி பார்த்தாங்களா? 10 தாய்க்கு சமமான வேலையை செய்து விடுவாருங்கிறத பேசணுமா? அதே மாதிரி இங்க கர்ணாதிபதி 100 தாய்க்கு சமமான வேலையை செய்து விடுவார். அவர் ஒரு ஹீரோன்னா கர்ணாதிபதி சூப்பர் ஹீரோ. ஓகேங்களா? வில்லனையும் பார்த்துட்டோம், இப்ப கதாநாயகனையும் பார்த்துட்டோம், சூப்பர் டூப்பர் கதாநாயகனையும் பார்த்துடலாம். அப்ப இந்த சூப்பர் டூப்பர் கதாநாயகன் நமது ஜாதகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவரு ஏற்கனவே பேசணும் பாத்தீங்களா? அவயோகியாகவோ திதிசூன்யத்திலேயோ மாட்டக்கூடாது. முடக்காதிபதியோ வந்துட்டார்னா கர்ணாதிபதி பலம் இழந்து விடுவார். கண்டிப்பா கர்ணாதிபதி பலம் இழந்து விடுவார். அப்ப கர்ணாதிபதிக்கு யோகாதிபதிகள் துணை வேணும், யோகாதிபதிக்கும் கர்ணாதிபதியும் துணை வேணும். இந்த 2 கிரகங்களும் நமக்கு ஆக்டிங்கில் இருந்தா நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு பாஸ் ஆகும். கண்டிப்பா. ஆமா ஆமா கண்டிப்பாங்களா? இப்ப கர்ணாதிபதியோட தேவதைகளை பார்த்திடலாமா? பார்க்கலாம். பவம் கர்ணம், இதுக்கு செவ்வாய் பகவான் தான் கர்ணாதிபதி. ஓகேங்களா? அடுத்தது பாலவம் கர்ணம், இதுக்கு ராகு பகவான் யோகாதிபதி. அடுத்தது கௌளவம் கர்ணம், இதுக்கு சனி பகவான் யோகாதிபதி. ஓகேங்களா? இது சுபத்தன்மை வாய்ந்த கர்ணங்கள். பத்தரை கரணம், இதுக்கு கேது பகவான் யோகாதிபதி. கேது பகவான் யோகாதிபதி. இப்படி 11 கர்ணங்களும் 11 வகையான வேலையை செய்யும். இதுல சுபகரணங்கள் அசுபகரணங்கள் அப்படின்னு இருக்கு. சுபத்தன்மை வாய்ந்த கிரகங்கள் எல்லாம் சுபத்தன்மையான வேலையை செய்துவிடும். இப்ப அசுபத்தன்மை வாய்ந்த கிரகங்கள் எல்லாம் அசுபத்தன்மையை செய்யும். ராகுவே நாம என்ன பார்த்திருப்போம்? ராகு வந்து நல்லதே செய்ய மாட்டாரு அப்படின்னு பார்த்திருக்கோம். ஆனா உங்க ஜாதகத்துல ஏற்கனவே நான் பார்த்தோம் இல்லையா தம்பியோட ஜாதகத்துல, இதுல ராகுவே கர்ணாதிபதியாகவும் வரார். ஏற்கனவே யோகாதிபதியாகவும் ராகு இருக்கார் அவர். பாத்தீங்களா? இவர் கர்ணாதிபதியும் ராகுவே வராரு. அப்ப ராகு பகவான் இவர் ஜாதகத்தை தெளிவாக யோகத்தை கொடுக்கக்கூடிய வேலையை செய்து விடுவார். ஆனால் அந்த ராகு பகவான் உங்களுக்கு எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் உங்களுக்கு அந்த ராகு யோகத்தை கொடுப்பார். இப்ப சனி பகவானை நம்ம எல்லாருமே கொஞ்சம் கெட்டவங்களாவே பார்த்துட்டோம். ஆமா இல்லையா? ஆனா உண்மையிலே கௌரவம் கர்ணத்துக்கு சனி பகவான் தான் மிகச்சிறந்த யோகாதிபதி. பவம் கர்ணத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி. ஓகேங்களா? இப்ப இந்த கர்ணம் தான் நமக்கு வாழ்க்கையில என்ன பண்ண போகுதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ணிருக்கேன். இப்ப சுபகரணத்தை பத்தி பேசணும். அதே மாதிரி சுபகரணம் 7: பவம், பாலவம், கௌளவம், வணிசை, தைத்துளை, கரசை, பத்திரை. இந்த 7 சுபத்தன்மை வாய்ந்த கிரகங்கள். அப்ப அசுபத்தன்மை வாய்ந்த கிரகங்கள் கிம்ஸ்துக்கணம், சகுனி கர்ணம், சதுஷ்பாதம், நாகவம் கர்ணம். 11 கர்ணம் வந்துடுதா? இப்ப இந்த 11 கர்ணத்துக்கும் யோகாதிபதி இருக்காங்க. அப்புறம் ஏற்கனவே நம்ம 3 பேசணும்.
இப்ப இதையும் பேசிடலாம். இப்ப சனி பகவான் சகுனி கரணத்துக்கு அவயோகியாகவும் அவகரணாதிபதியாகவும் கௌரவம் கரணத்துக்கு சுப யோகாதிபதியாகவும் வந்து விடுவார். அப்ப சனி பகவானே 2 இடத்துல வேலை பார்க்கிறாரா இல்லையா? அப்ப சனி பகவான் கௌரவம் கரணத்துக்காரருக்கு நன்மையை செய்து விடுவார், சகுனி கரணத்துக்கு தீமையும் செய்து விடுவார். அந்த பேரை கேட்டாவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல, சகுனி கரணம். ஆமா, என்னதான் இதுதான் கர்மம். இந்த அசுப கரணம் பேசுனீங்களா? பேசணுமா? கிம்ஸ் துக்கணம் சதுஸ்பாதம் நாகவம் கர்ணம் சகுனி கர்ணம், இதெல்லாம் வந்து தீயது. ஆமா, தீமை சேர்ந்தது. ஆமா. அப்போ அதாவது அந்த முன்னோர்கள் செஞ்ச பாவம் அந்த கரெக்டா பாயிண்ட் புடிச்சிட்டீங்க தம்பி, இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? அனுவச்சிருக்குல்ல, அனுவச்சிட்டு தான் இவரே ஜாதகம் பலன் சொல்ற மாதிரி வந்துருவாரு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம நேயர்கள் நிறைவா அப்போ 2 எபிசோடு பேசுனதையுமே தம்பி கத்துக்கிட்டாரு. கண்டிப்பா, ஏன்னா பாவத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதே மாதிரி பாட்டம் பண்ண பாவத்தை இதே மாதிரி நாம நல்லதும் செய்யறதுக்கு உண்டான வேலையை பார்த்திடலாம். அதே மாதிரிங்க இந்த பவகரணங்கள் அதெல்லாம் சொல்றீங்கல்ல, இது வந்து ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கும்? கரெக்ட். இப்ப பவம் கர்ணம் அப்படிங்கிறது செவ்வாய். செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதி. உங்க ஜாதக கட்டத்துல செவ்வாய் எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ, எந்த காரகத்துவம், செவ்வாயோட காரகத்துவம் எந்த பாவகத்தில் நிற்கிறதோ அந்த பாவகத்தின் வழியாக நன்மை செய்து விடுவார். ஓகேங்களா? இப்ப ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு 5ஆம் இடத்துல நிக்குது. அதுதான் கேட்டேன், இந்த ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். ஏன்னா அந்த முடக்கம் சொன்னீங்க, அப்ப இந்த யோகா, அதாவது யோகபதின்னு சொன்னீங்க, அப்புறம் வந்து கரணம் சொன்னீங்க, இந்த 3 சொன்னீங்க. அது வந்து 3மே ஜாதகத்துல எந்த இடத்துல கட்டத்துல இருக்கும், எந்த கட்டத்துல இருக்கும்? இப்ப கர்ணாதிபதி கேட்ட மாதிரி எந்த கட்டத்துல, இப்ப லக்னத்துல இருந்து நாம எத்தனாவது கட்டத்துல இருக்கிறது நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதன் ரீதியா நமக்கு யோகத்தை கொடுத்துருவார். அப்ப ஒரு வேளை 5ஆம் இடத்துல இருக்குதுன்னா பூர்வம் புண்ணியம் புத்திரஸ்தானம் நமக்கு வலுப்பற்றும், பூமி யோகங்கள் எல்லாம் கிடைக்கும். இந்த செவ்வாய் பூமிகாரன் இல்லையா, அதனால. இதே உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல இருந்தா சுபத்தன்மை வாய்ந்தது, நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா நல்லது. ஏன்னா நம்ம ஜோசிகர் என்ன சொல்லிட்டாங்க, 2, 4, 7, 8, 12 இருந்தா செவ்வாய் தோஷம். ஆமா, அப்படின்னு எனக்குமே நான் கேட்கணும், செவ்வாய் தோஷம் இருக்குதா இல்லையாங்க. எனக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ராகுகேது இருக்கு. சரி, செவ்வாய் தோஷத்தை எந்த நூட்கள் வந்து எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? எந்தாச்சும் ஒரு ஜோதிடர்கள் இது கண்டுபிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு நூல்கள்ல ஒரு ஆதார நூல்கள் நிரூபிச்சிருக்காங்களா? அதுக்கும் போட்டிருக்காங்க. குரு வார்த்தாவோ ராகு வார்த்தாவோ கேதோட சேர்ந்தாவோ பரிகார நிவர்த்தனையும் சொல்லிட்டாங்க. ஏன்னா 4லயும் இருந்தா செவ்வாய் தோஷம் அப்படிங்க சொல்லிருக்கனால 2ஆம் இடத்துல 2, 4, 7, 8, 12 செவ்வாய் தோஷம். ஆனா செவ்வாய் தோஷம் எனக்கு 4ல தானே இருக்குது. நீங்க அதை உண்மையா சொன்னா செவ்வாய் 4ஆம் இடத்துல இருந்து வைங்க, பிளட் கரெக்டா இருக்கும். பிளட் கவுண்ட்ஸ், சிகப்பணுக்கள் இருக்கு இல்லையா, உங்களுக்கு அது கரெக்டா வேலை செய்யும். செவ்வாய் இல்லாதவங்களுக்கு அது இது கம்மியா இருக்கும். கேட்டுங்களா? எனக்கு எதிர்ப்பு சக்தி அதிகம். அப்படி எதிர்ப்பு சக்தி அதிகம். ஆமா, நீங்க அதிகமா உடல்நிலை கோளாறு ஆஸ்பத்திரியே போக மாட்டீங்க. போனா ஒரு சீக்கிரம் வந்துடலாம். ஒரு தலைவலிக்குதுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் பண்றோமா உடனே வந்துடலாம், நாளைக்கே ஆட்டோமேட்டிக் நம்ம வேலைக்கு போயிடலாம். சில பேர் பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு வாரம் பெட்ல இருப்பாங்க. கேட்டா எனக்கு டைஃபாய்டு வந்துடுது, மலேரியா வந்துடுது, டெங்கு வந்து என்னென்னமோ பிரச்சனைகளா வருதா. இதுதான் செவ்வாய். ஆனா நம்ம இதைய ஒரு பெரிய எபிசோடா எடுத்து பேசுறோம் இல்லையா? அதனால வந்து நீங்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ராகு கேது இருக்குன்னு நான் சொல்றேன், அதுவும் அப்படி நீங்க சொல்ல ராகு இருக்குது அதிகமா சொல்லிருக்கீங்க. எனக்கு ராகு ஆமா, உங்களுக்கு ராகு யோகாதிபதி சாமி, கேதும் இருக்கு. கேது உங்களுக்கு, அதாவது ராகு வந்து உங்களுக்கு கர்ணாதிபதி, அவர் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் இல்லையா? அப்ப ராகு இருக்கும்போது சமசத்தமா 7ஆம் பார்வையா கேதுவை பாப்பாரு. ராகுக்கும் கேதுக்கும் 7 கட்டங்கள் தள்ளித்தாரு. நீங்க எப்படி இருந்து எண்ணி பார்த்தால் ராகு கேது 7 கட்டங்கள் தாண்டித்தான் வரும். அப்போ இவருக்கு ராகு யோகாதிபதி, இவருக்கு ராகு திசை நடந்ததுன்னா யோகமான திசையா அமைஞ்சிடும். அந்த ஜாதகத்துல ராகு திசை வருதா, எப்ப வருதுங்கிறத நாம முதல் கால்குலேஷன் பண்ணணும். எல்லா ஜாதகத்துக்கும் யோகாதிபதி மாறும்ல. ஆமா 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 ஆமா, அது கொஞ்சம் நேரில் சொல்லிருங்க அப்படின்னு. இப்போ பவம் கரணத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி, தைத்துளை கரணத்துக்கு சுக்கரன் யோகாதிபதி கர்ணாதிபதி, மணிசை கரணத்துக்கு சூரியன், கரசை கரணத்துக்கு சந்திரன், கௌரவம் கரணத்துக்கு சனி பகவான், பத்திரை கரணத்துக்கு கேது, இவங்கெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ராகு இருக்குதுன்னு வைங்களேன், எண்ணங்கள் பூரா பிரம்மாண்டமா இருக்கும். எண்ணங்கள் பூரா பிரம்மாண்டமா இருக்கும். ராகு இருக்கு, ஆனா பிரம்மாண்டமா தான் இருக்கு, ஆனா செயல்ல ஒண்ணும் பண்ண முடியும் சாமி. அது உங்களுக்கு முடங்கி போச்சு. அதுதான் உங்களுக்கு முடங்கி போச்சு. நீங்க இந்த முடக்கத்தையும் திதிசூன்யத்தையும் ரெடி பண்ணா மட்டும்தான், நாமயோகத்தை பிடிச்சா மட்டும்தான் கர்ணாதிபதி வேலை செய்வார். அதனாலதான் உங்களுக்கு கர்ணம் தப்பினால் மரணம் சொல்லி. அப்ப அந்த கர்ணாதிபதியை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். உங்க ஜாதகத்துல கர்ணாதிபதி எங்க இருக்குது நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
அது உங்க வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்குதான் நான் உங்களை கேட்கறேன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. கண்டிப்பாங்க ஐயா, மக்களுக்கு விளக்கம் கொடுக்கறதா நம்மளுக்கு வேலை. கேட்டீங்களா? தெரியாதவங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லி வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கு உண்டான வேலையை பார்த்துடலாம். நம்ம நேயர்களும் நமது ஜோதிட அன்பர்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அப்பதான் இப்படி எல்லாம் ஒரு விஷயங்கள் இருக்கா, முதல்ல ஜோதிடத்தில் இருக்குதாங்கிறதே முதல்ல கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எந்த ஜோதிடமும் சொன்னது கிடையாது. நல்ல அப்ப இதையெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள் ஜோதிடத்தில், இதையெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள். இது யாருமே எழுதல. ஏன்னா ஆமா, யாரும் சொன்னது கிடையாது. குரு பலன் சொல்லியிருக்கிறாங்க, குரு பேச்சு சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டாவது ராசி பலன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னது யோகாதிபதி, கர்ணம், அப்புறம் வந்து முடக்கத்தை பத்தி சொல்லிருக்கீங்க. இதான் வந்து யாரும் சொன்னது கிடையாது வீடியோல. அப்போ மக்கள் தெரியாமயே போயிருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறது. ஆமா இல்லைங்களா? அதுதான் முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அப்ப யோகாதிபதியை சரி செய்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு முடக்கத்துல இப்ப கர்ணாதிபதி பத்தி பேசணும். உங்களுக்கு ராகு கர்ணாதிபதினு சொல்லிட்டோம். நீங்க சொல்லுங்க. அப்படியே அது முடக்காதிபதி. ஆனா இப்ப ராகு கர்ணாதிபதி வேலை செய்ய மாட்டார். ராகு கர்ணாதிபதி வேலை செய்ய மாட்டார். அப்ப முடக்கத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த முடக்கலுக்கு ராகு பகவான் ரிலீஸ் ஆயிடுவாரா? கண்டிப்பா. அப்ப அடுத்தது நீங்க ராகுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் என்னவோ அதுக்கு நீங்க போய் அந்த இறைவனை வணங்கி விட்டாலே ராகு உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். கரெக்டுங்களா? கரெக்ட். அதனால அந்த ராகு, சனி பகவான், சந்திர பகவான், சூரிய பகவான் இவங்க எல்லாம் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறார்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீங்க கர்ணம் சொல்றீங்களா, இதெல்லாம் 12 ராசிக்கு உண்டான விஷயம் இல்ல, பொதுவா உங்க ஜாதகத்துல எழுதப்பட்டிருக்கு. பொதுவா ஜாதகத்துல? ஆமா, உங்க ஜாதகத்துல பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரம் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த லைன்லயே பாத்தீங்கன்னா திதி சூன்யம் அது எழுதியிருப்பாங்க. நாம யோகங்கள் எழுதியிருப்பாங்க. கர்ணம் அப்படின்னு ஓட்டு எழுதியிருப்பாங்க. சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கௌரவம் கர்ணம்னு எடுத்துக்கங்க, அதுக்குள்ள பன்றின்னு எழுதியிருப்பாங்க. நம்மளுக்கு அது தெரியாது, என்னடா பன்றின்னு இருக்கேன்னு நம்ம யோசனை பண்ணுவோம். ஆமா. அப்ப இது என்ன நம்ம ஜாதகத்துல இது எதுக்கு இருக்குது நம்ம யூஸ் பண்ணி பார்க்க மாட்டோம். சரி, ஏதோ ஃப்ரண்ட் பேஜ்ல கம்ப்யூட்டர்ல அடிச்சிருக்காங்க அல்லது அவங்க கையில எழுதியிருப்பாங்க அப்படிங்கறதா இதனுடைய பஞ்சாங்க எழுதும் போது எழுதியிருப்பாங்க. தைத்துளை கரணம் இருக்கு. தைத்துளை கரணம் அதுக்கு அதிபதி சுக்கிரன் பேசிட்டோம். அதனுடைய வாகனம் சனீஸ்வரன். கழுதைன்னு போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், என்னப்ப இதெல்லாமா ஜாதத்துல எழுதியிருப்பாங்க, கழுதைன்னு எழுதிக்கிறாங்களே, நாம அது கடந்து போயிடும். அதை பார்க்க மாட்டோம். அந்த பேஜை திருப்பி ராசி கட்டம் என்ன, நவாம்சம் என்ன, சப்தாம்சம் என்னன்னு என்னமோ பாக்கணும்னு வைங்க. இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. அப்போ பாலவம் கர்ணத்துக்கு ராகு, அதுக்கு புலின்னு போட்டிருப்பாங்க. புலி பாலவம் கர்ணத்துக்கு. அல்லது பவம் கர்ணத்துக்கு சிங்கம்னு போட்டிருப்பாங்க. சிம்மம், சிங்கம். அது இது வந்து சில ஜாதகத்துல அப்படி எழுதியிருப்பாங்க, சில ஜாதகத்துல நேரடி எழுதியிருப்பாங்க. இதையெல்லாம் தான் முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். எனக்கு பாத்தீங்க ஜாதகத்தை பாத்தீங்களா, எனக்கு என்ன கர்ணம் இருக்குதுங்க? உங்க ஜாதகத்துல பாலவம் கர்ணம் இருக்கு. பாலவ கர்ணம் அது என்னது? இது உங்களுக்கு ராகு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த ராகு பகவான் நீங்களை சரி செய்து விட்டாலே போதும். சரி, கேட்டீங்களா? அந்த ராகு பகவானுக்கு உண்டான ஸ்தலங்கள் எங்க இருக்கு, அவ போயிட்டு முடக்கத்தின் திதிசூன்யத்தை நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த கர்ணத்தை நீங்க ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கர்ணாதிபதி வேலை செய்ய ஆரம்பிச்சு. சில பேருக்கு முடக்கிலேயே உட்கார்ந்து கர்ணாதிபதி திசை நடத்தும். உங்களுக்கு வந்து ராகு யோகாதிபதினு சொல்லிட்டோம், கர்ணாதிபதினு சொல்லிட்டோம். அப்ப அந்த கர்ணாதிபதி 18 வருஷம் திசை நடத்தி இருக்கும். ஆனா முடக்கத்துல இருந்து திசை நடத்துச்சுன்னு வைங்க, பலன்கள் கிடைக்காது. குரு பயிற்சி ஆயிடுது. குரு 12 வருஷத்துக்கு இருக்க ஒரு கட்ட சுத்தி வந்துருவார். ஆனா குரு வந்துட்டார் சார், நான் 12 வருஷமா திருப்பி போராடிட்டு இருக்கிறேன், எனக்கு நன்மையே கிடைக்கலன்னா இதெல்லாம் ஒரு காரணம். 32 வருஷம் போராடிட்டு குரு வந்து போயிட்டு இருக்காரு. குரு நாளுல 3 தடவை ரவுண்ட் வந்துருப்பாரு. 3ஆம் சுத்து வந்திருப்பாரு. 4ஆம் இடத்துல இருந்து அந்த கட்டத்தை 3 ரவுண்ட் வந்திருப்பாரு. 3 வருடம் 36. கரெக்டுங்களா? அதனால வந்து ஜாதகத்துல யோகாதிபதி, கர்ணாதிபதி, சூன்யாதிபதி, அவயோகி, முடக்காதிபதி, முடக்கு நட்சத்திரம் என்ன, இதையெல்லாம் நாம தெரிஞ்சுட்டு இதன் கூட நாம பயணிச்சோம்னா நமது வாழ்க்கைய எளிமையா மாத்திக்கலாம். ஓகேங்களா? இந்த கர்ணாதிபதியை அடுத்த வரும் எபிசோடுகளில் நாம திறம்பட பாத்திரலாம். ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு என்ன நன்மை பயக்கும் அப்படிங்கிறத பாத்திரலாம். கர்ணாதிபதி தான் நம்மளை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காரு. அவர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான வழிபாட்டை நாம பண்ணிட்டாவே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மாறிடும். நமது நேயர்களுக்கும் அப்படித்தான். இந்த கர்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆனாலும் சரி, நாமயோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆனாலும் சரி, திதி சூன்யம், முடக்கு நட்சத்திரம், இவைகளை எல்லாம் தெரிஞ்சு இதன் மூலம் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொண்டு அதுக்கு உண்டான பரிகார கோயில்களுக்கு சென்று விட்டு வந்தாலே நமது வாழ்க்கை மாறிவிடும். ஏன்னா நற்பலன்கள் கிடைக்கிறத நமக்கு அனுபவிக்க முடியாது. வாழுவது கொஞ்சம் காலம் தான். அது எந்த திசை யோகம், எந்த திசை அவயோகம், அந்த அவயோகத்தை போய் எப்படி கரெக்ட் பண்ணலாம்? இப்போ நல்லவங்க கிட்ட போய் கால் நுழைந்துட்டா அவர் ஏற்கனவே மன்னிச்சுக்கின்றவர், ஏற்கனவே அவர் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சுக்கலாம். சரி, நம்ம நண்பன் தான் விட்டுருவாரு. கண்டிப்பா. ஆனா கெட்டவங்க கிட்ட போய் நீங்க என்ன பண்ண முடியும்? கெட்ட ஒரு கிரகத்துக்கிட்ட போய் கால் நுழைந்தா மட்டும்தான் அவர் காப்பாற்றுவார். ஆமா.
இல்லைங்களா? அவர் என்ன பாரு, சரி கெட்ட கிரகம், சரி இவனே வந்து நம்ம காலில் வந்துட்டான்ப்பா, சரி இவனை புழைக்க வச்சிருவோம்னு சொல்லுவாங்களா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா அது மாதிரி அவயோகிகள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் பிறவி கர்மாவுக்கேற்ற தீமையை செய்யக்கூடியவர்கள். இவங்களுடைய இதுலயும் போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அந்த பிரபஞ்சத்துல, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த புண்ணிய ஸ்தலத்துல போய் நாம ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டாவே நமக்கு நன்மை பயக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாங்க. அடுத்து வரும் எபிசோடுகளில் இன்னும் சில நல்ல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.